GopuramTV.com நேயர்களுக்கு பக்திபூர்வமான இனிய வணக்கம். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவாய நம. நாம் ஆலயத்திற்கு போகும்பொழுது எப்பொழுதுமே நமக்கு தெரிஞ்ச இறைவன் நாமங்களை இல்லை ஸ்லோகங்களை இறைவன் சன்னதி முன் இருக்கும் பொழுது நல்ல உறக்க சொல்லணும். நம்ம கூட வந்தவர்களாகட்டும் மற்றவர்களாகட்டும் அவங்களும் சேர்ந்து வாங்கி அந்த மந்திரங்களை அந்த நாமாக்களை உறக்க சொல்லி பழக வேண்டும். இதற்கு அர்ச்சனை அப்படின்னு சமஸ்கிருதத்தில் ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அதுக்கு அர்த்தமே பாடி புகழ்வது. இறைவனை பாடல்களால் நாமாக்களால் அர்ச்சிப்பது என்றாலே அதுதான் அர்த்தம். முதல்ல கொஞ்சம் தயக்கமாக சின்ன வெக்கமாக இருந்தால் கூட கவலையே படாதீங்க. கலியுகத்தில் நமக்கு ரொம்ப கைகண்ட சாதனம், கண்கண்ட மருந்து நாமங்களை, நமக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்களை, தமிழ் பதிகங்களை வாயார பாடுவது, பிறரையும் பாடச் செய்வது. இப்பொழுது சிவாலய வழிபாடுகளில் ரொம்ப முக்கியமான தினம் நமக்கு எது அப்படின்னு பார்த்தாக்கா பிரதோஷ புண்ணிய தினம். இப்போ விஷ்ணு வழிபாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஏகாதசி ரொம்ப புனிதமான தினம். இப்போ பிரதோஷம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எல்லாரும் அடிக்கடி நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அந்த பிரதோஷம்னா என்ன, அதற்கான அந்த பிரதோஷ வழிபாட்டின் பலன் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பிரதோஷங்கிறது மாதத்துக்கு 2 முறை வரக்கூடியது. அதாவது மாதத்திற்கு 2 முறை. எப்படி அப்படின்னாக்கா பௌர்ணமியிலேருந்து ஆரம்பித்து 13ஆம் நாள் திரையோதசி அப்படின்னு பேர். அதே மாதிரி அமாவாசையிலேருந்து ஆரம்பித்து 13ஆம் நாள், அதுவும் திரையோதசி. இப்போ ஏகாதசின்னா 11, 12 துவாதசி, திரையோதசி 13ஆம் நாள். இந்த பிரதோஷ புண்ணிய தினம் என்ன, அதனுடைய மகத்துவம் என்ன அப்படின்னாக்கா சகல கிரக தோஷங்களையும் நீக்கக்கூடிய மகா பவித்திரமான ஒரு புண்ணியமான நேரம்தான் பிரதோஷ புண்ணிய தினம். இதில் 3 விதம் இருக்குது. நித்திய பிரதோஷம் அப்படிங்கிறது 1, பக்ஷ பிரதோஷம் அப்படிங்கிறது 2, மாத பிரதோஷம் அதுவும் நமக்கு தெரிஞ்ச விஷயம். என்ன அப்படின்னாக்கா தினசரி மாலையில் அந்த சூரியன் அஸ்தமிக்க துவங்கும் நேரத்திலிருந்து அஸ்தமிக்கும் நேரம் வரையான 4:30லேருந்து 6 மணி வரைக்கும் அது நித்திய பிரதோஷம். அந்த நேரமும் வீட்டிலோ அல்லது ஆலயத்திற்கோ சென்று சிவ வழிபாடு செய்தால் அப்பேற்பட்ட மகத்தான புண்ணியம் வாய்க்கும். எல்லா விதமான சங்கடங்களும் ஓடிவிடும். அந்த பௌர்ணமியிலிருந்து அமாவாசையிலிருந்து 13ஆம் நாள் வர்ற அந்த திரையோதசி நாள் வர்ற பிரதோஷம் ரொம்ப முக்கியமானது. தினசரி பிரதோஷமும் உண்டு. இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சனி பிரதோஷம், சோம பிரதோஷம் அப்படின்னு. இது 2 ரொம்ப முக்கியமான விசேஷ தினங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாராலையும் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. சனி பிரதோஷம் அப்படிங்கிறது சனிக்கிழமை வர்ற திரையோதசியும் இணைந்த மாலை 4:30 to 6. சோம பிரதோஷம் அப்படின்னா சோமன்னா சந்திரன், சந்திரனுக்குரிய நாள் இது திங்கட்கிழமை. அந்த திங்கட்கிழமை வர்ற பிரதோஷ தினம் சோம பிரதோஷம்னு மகத்தானதாக கொண்டாடப்படுகிறது. அன்றைக்கும் 4:30 to 6. சனி பிரதோஷத்தில் போய் சிவாலயத்தில் கலந்துக்கிட்டு அம்மையப்பர் ரிஷப வாகனத்தின் மேல் வரும் பவனியை கண்டவர்களுக்கு 5 வருடங்கள் தொடர்ந்து சிவாலய வழிபாட்டினை 6 கால பூஜையும் வழிபட்ட பலனை கிடைக்கும். அதே போல் சோம பிரதோஷத்துக்கு 3 வருடங்கள் தொடர்ந்து சிவாலய வழிபாடு 6 காலங்களும் செய்த பலன் கிடைக்கும். இந்த பிரதோஷம் ஏன் அவ்வளவு முக்கியமான ஒரு டைமாக இருக்குது, ஒரு நாளாக இருக்குது அப்படின்னாக்கா நமது வரலாற்றின்படி ஆலகால விஷம் அமிர்தத்தை கடைவதற்காக பார்க்கடலை கடையும் பொழுது அமிர்தம் பெறுவதற்காக ஆலகால நஞ்சு வெளிவருகிறது. அதனை சுந்தரர் ஆலால சுந்தரர் திரட்டி கொண்டு போய் சிவபெருமானிடம் தருகிறார். சிவபெருமான் அந்த நஞ்சை விழுங்குகிறார். அப்பொழுது அம்பிகை தனது திருக்கரத்தால் சிவபெருமானின் திருத்தொண்டையை பற்றி அந்த நஞ்சினை அமுதாக மாற்றினாள். அந்த நஞ்சு அமுதாக மாறிய பிறகு சர்வ பிரபஞ்சத்தையும் இறைவன் காத்து ரட்சித்த பிறகு ஏற்படும் ஒரு பேரானந்த நிலை இருக்கிறது அல்லவா, அந்த பேரானந்த நிலையிலே நந்தியம்பெருமானின் 2 கொம்புகளுக்கு மத்தியில் இறைவன் ஆடும் அந்த பிரபஞ்ச தாண்டவம், அந்த பரமானந்த தாண்டவம், அந்த தாண்டவம்
நிகழும் நேரம்தான் இந்த பிரதோஷ மகா புண்ணிய தினம், மகா புண்ணிய நேரம். ரொம்ப ஆனந்தமாக உலகத்தையே காத்து ரட்சித்து அந்த ஆலகால நஞ்சை உண்டு அதை அமுதாக மாற்றிவிட்டு அவ்வளவு பரமானந்தமாக ஆடும் தாண்டவமாடும் பரமசிவனிடம் அந்த நேரத்தில் யார் எந்த வரங்களை கேட்டாலும் அள்ளி வழங்குவார், வாரி தருவார். அதனால் நம்ம எப்பெல்லாம் முடியுறதோ அப்போல்லாம் ஆலயத்துக்கு போகணும், கண்டிப்பாக சிவ வழிபாடு செய்யணும். ஆனால் தவறாமல் கண்டிப்பாக மிஸ்ஸே பண்ணாமல் நம்ம போக வேண்டிய நேரம்தான் அந்த பிரதோஷ தினங்களில் பிரதோஷ புண்ணிய நேரமான 4:30 to 6. தினசரி நித்திய பிரதோஷம் 4:30 to 6 சிவ வழிபாடு மிக மிக உத்தமமானது. இப்போ பிரதோஷங்களில் சனி பிரதோஷம், சோம பிரதோஷம், இந்த திங்கட்கிழமை வர்றது மட்டும் இல்லாமல் வாரத்தின் 7 நாட்களிலும் பிரதோஷம் வரும். ஒவ்வொரு நாளும் வருகின்ற பிரதோஷத்தின் போது நாம் வழிபட்டால் என்னென்ன பலன்கள் என்பதை பார்ப்போமா? ஞாயிற்றுக்கிழமை வரும் பிரதோஷம் எல்லா நலங்களையும் சுப மங்களங்களையும் தரும். திங்கட்கிழமை வரும் பிரதோஷம், அதாவது சோம பிரதோஷம், நல்ல சிந்தனைகளையும் நல்ல சத்புத்திரர்களையும் தரும். மங்களவாரமான செவ்வாய்க்கிழமை வரும் பிரதோஷம் வறுமையை அகற்றும், நோய் நொடிகளை நீக்கும். புதன்கிழமை வரும் பிரதோஷத்தில் கலந்து கொண்டு வழிபட்டால் நல்ல புத்திர பேறு வாய்க்கும், சகல செல்வங்களும் கொழிக்கும். வியாழக்கிழமை வரும் பிரதோஷத்தில் கலந்து நாம் வழிபாடு நடத்தினால் பித்ரு தோஷம் நீங்கும், கல்வி கேள்விகளில் மிகச் சிறப்பானவராக நாம் ஆகலாம். வெள்ளிக்கிழமை வரும் பிரதோஷத்தில் கலந்து கொண்டால் எதிரிகளின் கொட்டம் அடங்கும், எதிர்ப்புகள் எல்லாம் விலகி வாழ்க்கையில் சுபங்கள் மலரத் தொடங்கும். சனி பிரதோஷம் மிக மிக முக்கியமான பிரதோஷம். அதில் கலந்து கொண்டு வழிபட்டால் சகல சௌபாகியங்களும் கிட்டும், பதவி உயர்வு தேடி வரும், சர்வ பாவங்களும் விலகும். பிரதோஷ புண்ணிய தினங்களில் அந்த பிரதோஷ நேரத்தில் நாம் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய சிவபுராணத்தை படிப்பதும், இல்லை என்றால் நமச்சிவாய என்ற அந்த பஞ்சாட்சரன் மந்திரத்தை ஜபிப்பதும், இல்லை என்றால் 2 அக்ஷரமான சிவ 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 என்று உச்சரிப்பதும் சகல நன்மைகளையும் நமக்கு தரும், சகல கிரக பீடைகளையும் நம்மிடமிருந்து விலக்கி வைக்கும். இது பரம சத்தியமான வாக்காகும். எந்த கிழமையில் பிரதோஷம் வந்தாலும் வாரத்தின் 7 நாட்களில் மிக மிக முக்கியமானது. அனைத்துமே சகல பாவங்களையும் நீக்கி சகல சௌபாகியங்களையும் அளிக்கக்கூடியது. அதனால் எந்த கிழமையில் பிரதோஷ தினம் வந்தாலும் கட்டாயமாக சிவாலயத்திற்கு சென்று பிரதோஷ வழிபாடை நிகழ்த்தி எல்லாம் வல்ல சிவபெருமானின் அருளால் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று அனைத்து துன்பங்களும் நீங்கி நீடூழி வாழ்வோமாக. சிவாய நம. எங்கள் நிகழ்ச்சிகளை பற்றிய குறிப்புகள் உங்களை வந்தடைய யூடியூபில் சிவப்பு நிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்யுங்கள். மேலும் எங்கள் நிகழ்ச்சிகள் பற்றிய உங்கள் கருத்துக்களை யூடியூபில் பதிவு செய்யுங்கள். எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மேலும் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்.